ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சியிலும் அந்தந்த தொகுதி மக்களிடையே எதிர்பார்க்கப்படும் சட்டமன்ற வேட்பாளர்கள் யார், அவர்களின் பின்னணி என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். அதிமுக சார்பில் மலேசியா பாண்டி என்பவர் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. இவர் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வெற்றி பெற்றவர். தற்போது அதிமுகவில் இணைந்து மாநில எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளராக பணியாற்றி வருகிறார். மாநில எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் எம் சுந்தரபாண்டியன் தான் போட்டியிடுவார் என அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். மத்திய ஒன்றிய செயலாளராக பணியாற்றி வரும் SD செந்தில்குமாருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் ஒரு தரப்பினர் கூறுகின்றனர். திமுக சார்பில் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏவும் வன மற்றும் கதர் வாரியத்துறை அமைச்சருமான RS ராஜகண்ணப்பன் போட்டியிடுவார் என அக்கட்சியினர் தெரிவிக்கின்றனர். திமுக மாநில விவசாய அணி துணை செயலாளரும் முதுகுளத்தூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான K முருகவேல் போட்டியிடுவார் என அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். மாநில மருத்துவர் அணி துணை செயலாளரும் மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி பார்வையாளருமான டாக்டர் திலீப்குமார் ராஜகண்ணப்பன் போட்டியிடுவார் என ஒரு தரப்பினர் தெரிவிக்கின்றனர். தகவல் தொழில்நுட்ப அணி முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி ஒருங்கிணைப்பாளரான ஓரணிகள் தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளருமான J பரூக் அப்துல்லா போட்டியிடுவார் என மற்றொரு தரப்பினர் கூறுகின்றனர். பாஜக தரப்பில் GPS நாகேந்திரன் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது. இவர் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினராகவும் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளராக பணியாற்றி வருகிறார். ராமநாதபுரம் மாவட்டம் துணைத் தலைவரும் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளராகவும் பணியாற்றி வரும் V கோபாலகிருஷ்ணன் போட்டியிடுவார் என கட்சியினர் சிலர் கூறுகின்றனர். முன்னாள் மாநில இளைஞர் அணி செயலாளர் டாக்டர் R ராம்குமார் போட்டியிடுவார் என ஒரு தரப்பு கூறுகிறது. காங்கிரஸ் கட்சியில் சோபா ரங்கநாதன் வாய்ப்பு பெறுவார் என்று கூறப்படுகிறது. இவர் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளராக உள்ளார். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினரான V வேலுசாமி போட்டியிடுவார் என்ற கருத்தும் நிலவுகிறது. கடலாடி வடக்கு வட்டார தலைவர் N சுரேஷ்காந்தி வாய்ப்பு பெறுவார் என்றும் கூறப்படுகிறது. தாவேகா சார்பில் பரமக்குடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் வெற்றி வைத்தியநாதன் போட்டியிட்டால் வெற்றி பெறுவார் என்று அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். மாவட்ட செயலாளர் MR மதன் வாய்ப்பு பெறுவார் என அவரது ஆதரவாளர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பொருளாளர் R கிஷோர்குமார் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. நாம் தமிழர் கட்சி சார்பாக 2026 முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதிகள் மருத்துவர் சத்ரபிரபா போட்டியிடுவார். இதற்கு முன்னதாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர் பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரித்து வருகிறார். அமமுகவில் மாவட்ட செயலாளராக பணியாற்றி வரும் முருகன் அல்லது மாவட்ட பொறியாளர் அணி செயலாளர் கார்த்திக் முருகன் ஆகியோரில் ஒருவர் போட்டியிடலாம் என்றும் கூறப்படுகிறது.